வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்குநேரி அருகே ஏற்கனவே ஒரு முறை தாக்கப்பட்ட அந்த சின்னத்துரை அந்த பையனை பற்றி, அவன் மீது நேற்று மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது என்ன செய்தி அப்படிங்கிறது தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. 2023ஆம் ஆண்டு நாங்குநேரி அருகே உள்ள அந்த ஒரு கிராமத்தை சார்ந்த அந்த பையன் தான் சின்னத்துரை. சாதி காரணமாக அந்த பையன் ஒரு நாள் இரவில் தாக்கப்பட, அந்த தாக்குதலை தடுக்க போன அவன் தங்கையும் தாக்கப்பட, அவங்க தாத்தாவும் சேர்ந்து தாக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கு பிறகு அரசாங்கமே அந்த பையனோட படிப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போது அந்த பையன் திருநெல்வேலியில் தங்கியிருந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாப்புல, ஃபஸ்ட் இயர் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன். +2ல் 600க்கு 460 மார்க் வாங்கியிருந்துருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மாணவர் 600க்கு 460 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய பையன்னா உண்மையிலே நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். அந்த பையனுக்கு இப்படி ஒரு சாதிய ரீதியிலான தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனை தரக்கூடிய விஷயமா இருந்தது. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பையன் நேற்று, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நெல்லையில் வைத்து தாக்கப்பட்டிருக்கான். அவன் தாக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்னுடைய நினைவிலிருந்து சொல்கிறேன். நான் திருநெல்வேலி போய் ரொம்ப வருஷமாச்சு, ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் திருநெல்வேலி போய். என்னுடைய நினைவிலிருந்து சொல்கிறேன். அந்த இடம் ஒரு மாதிரி செக்லூடடான இடம். பகல்லையே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு காலியான இடம் அப்போல்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துக்கு தான் வர வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்போவும் அப்படி தான் இருக்குது போல இருக்குது. அதாவது நெல்லை ஜங்ஷன்லேருந்து பாளையங்கோட்டை போகிறதுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் ஒன்று வரும், சுலோச்சன முதலியார் பாலம்னு. அந்த பாலத்தை தாண்டினோடனே அந்த ஸ்டாப்புக்கு பேர் கொக்கரகுளம் பஸ் ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இருக்காது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் சென்டர்னு ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும். அந்த அறிவியல் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே அறிவியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாலை வலது பகுதி பக்கத்தில் ஒரு உள்ளே போகும். அதில் உள்ளே போனீங்கன்னா ஒரு கோர்ட்டு, ஒரு சப்ஜெயில், இது 2 தான் இருக்கும். அதுக்கு பிறகு பூரா எல்லாம் புறம்போக்கு இடங்கள், ஆற்றங்கரை, யாருமே ஆள் நடமாட்டம் இருக்காது பகல்லையே. அந்த இடத்துக்கு நேற்று இரவு சுமார் 7:20 போல் இந்த பையனை யாரோ நண்பர்கள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப் மூலமானு சொல்கிறாங்க. அந்த ஆப் விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன், அதை பற்றி மறுபடியும் பேசுவோம். அந்த பையனை ஏதோ தொடர்பு கொண்டு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும், நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், வாமச்சி அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்கு. இந்த சின்னத்துரைக்கு முழு நேரமாக காவல் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காவலர் எப்போதுமே அவர் கூடவே இருப்பார் அப்படின்னு. ஆனாலும் அந்த காவலரிடம் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி அதிகாரப்பூர்வமான செய்தி எதுவும் வரல. அந்த காவல் அவருக்கு 24 ஹவர்ஸும் காவல் போட்டிருக்காங்களான்ற விஷயமும் இன்னும் எனக்கு உறுதியான தகவல் கிடைக்கல. தெரிஞ்சவங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது அந்த பையன் அங்கே போன உடனே அந்த பையனிடம் இருந்த பணம், அவனுடைய செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அடித்து விரட்டி விட்ருக்குறாங்க. அருவாளை காமிச்சு மிரட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் பயப்பில்லை போல இருக்குது. அந்த உடம்புள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த முள் கம்பு எடுத்து அதால் அடித்து விரட்டி விட்ருக்குறாங்க. ரத்த காயத்தோடு அந்த பையன் மறுபடியும் வெளியே வந்திருக்கிறான். ஸோ இப்போ இதுதான் நடந்ததாக சொல்லப்படும் செய்தி. இந்த செய்தியில் எனக்கு பல கேள்விகள் இருக்குது. என்னென்னா, முதல்ல அப்படி அந்த பையனுக்கு காவல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காவலர் ஏன் அவன் கூட போகலை? ஏன்னா அந்த பையனுக்கு த்ரெட் இருக்குன்றது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்போது அந்த காவலர் ஏன் உடன் செல்லவில்லை? இல்லை உளவுத்துறை சார்ந்தவர்கள் சரியான தகவல்களை கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. 3வது,
இந்த பாலிமர் தொலைக்காட்சியில் மட்டும்தான் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த பையன் வந்து கிரிண்டர் ஆப் அப்படின்ற அந்த ஆப் மூலமாக போனான் அப்படின்னு. இந்த கிரிண்டர் ஆப்பை பற்றி நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இந்த கிரிண்டர் ஆப் அப்படிங்கிறது வந்து கே செக்ஸ் பார்ட்னர் தேடும் நபர்களுக்கான ஒரு செயலி. அதாவது இந்த டேட்டிங் ஆப்னுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்கள் பெண்கள்லாம் அதில் பதிவு பண்ணி வச்சுட்டு தனக்கு பிடித்த ஆணோட இல்லை தனக்கு பிடித்த பெண்ணுக்கோட மெசேஜ் எல்லாம் அனுப்பி பேசி பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நேரில் சந்திக்கிறதுன்ற மாதிரி இந்த டிண்டர் மாதிரி இது வந்து கிரிண்டர்னு ஒரு ஆப்பு. ஆண்கள் மட்டுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப். அதாவது ஓரின சேர்க்கையாளர்களுக்கான, அதிலும் ஆண் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஒரு ஆப் அது. பாலிமர் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பையன் வந்து அந்த கிரிண்டர் ஆப்பை பயன்படுத்தி தான் அவங்களோட தொடர்பு கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த செய்தியில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா காவல்துறையிலேருந்து வந்த அறிக்கைப்படி அவங்க கிரிண்டர் ஆப்னு சொல்லலை. அப்போ பாலிமர் செய்தி கிரிண்டர் ஆப் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? செய்திகளை சொல்லும்போது கவனத்தோடும் தெளிவோடும் சொல்லணும். இப்போது அதாவது ஓரின சேர்க்கையாளர் அப்படின்றது சரி தப்புன்ற இடத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஆனால் பாலிமர் செய்தியோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த பையனை ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்த விரும்புவதாக நான் பார்க்குறேன். பாலிமர் செய்தியில் மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த நியூஸ்லேயும் அந்த அந்த செய்தி வரவே இல்லை. ஒரு ஆன்லைன் ஆப் மூலமாக அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு. ஆன்லைன் ஆப்னா அது இன்ஸ்டாகிராமாக கூட இருக்கலாம், ஏன் வாட்ஸ்அப்பாக கூட இருக்கலாம். வாட்ஸ்அப் கூட ஆன்லைன் தானே, அது ஒரு ஆன்லைன் ஆப் தான். இன்ஸ்டாகிராமும் ஒரு ஆன்லைன் ஆப் தான். எல்லாமே ஆன்லைன் ஆப் தான். ஒரு ஆன்லைன் ஆப் அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கே தவிர கிரிண்டர் ஆப்னு வரல. அப்போ குறிப்பாக கிரிண்டர் ஆப் அப்படின்னு சொல்லி பாலிமர் செய்தி இந்த செய்தியை பரப்புவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, இந்த தாக்குதல் எப்போ நடந்திருக்குன்னா, கரெக்டாக நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரான உடனே ஒரு சில நாட்களில் இந்த விஷயம் நடந்திருக்கு. மேக்சிமம் 1 வீக்னு வச்சுக்கலாமா. இந்த ஒரு வாரத்துக்குள்ள அதே மாணவன் மறுபடியும் குறிவைத்து ஏன் தாக்கப்பட்டான்? இதன் பின்னணியில் நயினார் நாகேந்திரனோட கை இருக்கா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போதே தென் மாவட்டங்களில் பெரிய கலவரங்கள் எல்லாம் பார்த்தவர். அவர் தான் உருவாக்குனாருலாம் நான் சொல்ல வரல, அவர் பார்த்தவர் அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில். அவர் இதே போலவே இந்த சின்னத்துறை முதலில் ஒரு முறை தாக்கப்பட்ட போதும் அந்த தாக்கிய மாணவர்களுக்கு காப்பாற்றும் விதமாக இவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஏற்கனவே ஒரு பழைய மேடையில் பேசும்போது, நம்ம இந்து தெய்வங்களை எல்லாம் இப்படி பேசக்கூடிய வைரமுத்துவை சும்மா விட்டு வைக்கலாமா, கொல்ல வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பொது மேடையில் ஓப்பன் கொலை முயற்சியை ஓப்பனாக பேசுகிற ஆள் தான் இந்த நயினார் நாகேந்திரன். இப்போ தென் மாவட்டங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்படியே என்ன சொல்கிறது, காய்ந்த சருகுகள் போல தீப்பத்தி எரிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் நயினார் நாகேந்திரன் உள்ளே வராரு. நயினார் நாகேந்திரன் உள்ளே வரப்போது இன்னும் ஓராண்டுக்குள் தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் ஏற்கனவே தாக்கப்பட்ட அதே மாணவன் மீண்டும் தாக்கப்படுகிறான் அப்படின்னா என்ன நோக்கம்? இதன் பின்னணியில் வேற யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த தாக்குதல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த கிரிண்டர் ஆப் மூலமாக நடந்தது. அதே போலவே இந்த கிரிண்டர் ஆப் மூலமாக திருச்சியில் கொள்ளிடம் பக்கத்துலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. 2 சம்பவங்கள்லையுமே அந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்க கிரிண்டர் ஆப் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே போய் சேரும்போது அந்த ஒரு கிரிண்டரில் பேசக்கூடிய அந்த நபர் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சா அவர் போனால் அங்கே வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து நின்றுட்டு இதே மாதிரி அடித்து எல்லாத்தையும் பிடுங்கியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரோச் ஒரே மாதிரி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக காவல்துறை உறுதி செய்வதற்கு முன்பாகவே இதை கிரிண்டர் ஆப்னு சொல்லி பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் இந்த செய்திகளை படிச்சுட்டு இதே போல நம்மளும் செய்யலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு ஐடியா, ஒரு ஆப்ரேஷன் மாடல் இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஆப்பில் தனியாக வர சொன்னால் வருவாங்க, வந்த உடனே அங்கே வச்சு இது போட்டு தாக்கிட்டு ஃபோனு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அதே மாதிரி செஞ்சாங்களா, இல்லை கிரிண்டர் ஆப்பை இந்த பையன் பயன்படுத்தினானா இல்லையா, இதெல்லாம் வந்து காவல்துறை உறுதி செய்யாத பட்சத்திலேயே இவன் இந்த பாலிமர் செய்திகள் எதற்காக இந்த பையனை வந்து ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு பிராண்ட் பண்ண விரும்புகிறாங்க? இது முக்கியமான கேள்வி. நம்ம முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். ஐயா, எலெக்ஷன் வரப்போகுதுங்க, தயவு செய்து இந்த கிரிண்டர் ஆப்பை முதல்ல தடை செய்யுங்க.
அது ஏற்கனவே நம்ம சென்னை கமிஷனர் அருண் வந்து உங்களுக்கு கடிதம் கூட போட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொடர்லேயே அந்த ஆப் மீதான தடையை கொண்டு வாங்க, இல்லைன்னா அந்த ஆப் மூலமாகவும் பல பிரச்சனைகள் நடக்கும். இந்த ஆப் மூலமாகத்தான் சின்னத்துரை தாக்கப்பட்டானா, அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாக இருக்கலாம், வேறு எது மூலமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கிரிண்டர் ஆப்பில் ஒருத்தன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? கிரிண்டர் ஆப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருந்தால் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்? ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகு பின்னணியில் இத்தனை கேள்விகள் இருக்குது. நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பையனாக இருக்கும்போது உடனடியாக, அதாவது நாம் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுறோம், அடிக்கடி எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக அதை வந்து பிராண்ட் பண்ணுறோம். இது வந்து இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு உடனே ஒரு பிராண்ட் பண்ணுறோம். அப்படி பிராண்ட் பண்ணுறதே முதல்ல தவறு. எதனால சொல்கிறேன்னா, விழுப்புரம் கிட்ட ஒரு மாணவர் வந்து தாக்கப்பட்டார். உடனே அது தலித்துகள் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லி உடனே பேசிட்டாங்க எல்லாரும். அப்படி பேசாதீங்க தயவு செய்து. இருக்கட்டும், அப்படி அதுக்காக வந்து தலித்து மீது தாக்குதல் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. தலித்துகள் மீது தாக்குதல் தான் அப்படின்றத காவல்துறை உறுதி செய்கிற வரை கொஞ்சம் கம்முன்னு இருங்களேன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இந்த விழுப்புரத்தில் தாக்கப்பட்ட மாணவர் தலித்துன்னு சொன்னால் தாக்கிய ஆசிரியரும் தலித்து. அதுக்கப்புறம் எல்லாரும் வாயை முடிட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. அதனால தான் அவசரப்பட்டு பேசாதீங்க, அவசரப்பட்டு பேசி 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 எல்லா பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் வந்து அப்படியே பரபரன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக தூண்டுனா யாருக்கு லாபம்? நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கு தான் லாபம். சரிங்களா? ஆட்சியோட கடைசி மாதங்களில் இருக்கும்போது சாதி கலவரத்துக்கு அடக்காமல் விட்டுவிட்டார்கள் திமுகன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைப்பதற்காகவே இந்த பையனை மறுபடியும் தாக்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கோணத்திலும் அதை விசாரிக்கணும். விசாரித்து அந்த உளவுத்துறையை கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்கள இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைத்து இந்த பிரச்சனையோட மூலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இதற்கு உண்டான ஒரு தீர்வை தருமாறு நாம் முதலமைச்சரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.